ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வணக்கம். காலையில் எழுந்திரிச்சதுமே வாழைத்தண்டு தண்ணியில் கொஞ்சமாக ஜீரகம் போட்டு குடித்தோம்னா அவ்வளோ குளிர்ச்சி உடம்புக்கு. நம்ம நார்மலாக தக்காளி ரசத்துக்கு என்னென்ன பொருட்கள் எடுப்போமோ அந்த பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. எக்ஸ்ட்ராவாக பார்த்திங்கன்னா மல்லியும் வாழைத்தண்டும் எடுத்து வச்சுருக்கேன். வாழைத்தண்டு நல்லா பிஞ்சு தண்டாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம நார்மல் செலவு ரசத்துக்கு தாளிப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஃபுல்லாக தாளிச்சிக்கலாம். பூண்டு மட்டும் ஒரு 3 இடித்து போட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா பொருளையுமே எண்ணெயில் ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கலாம். அதோட பச்சை ஸ்மெல் ஃபுல்லாக போயிடும். ஸோ நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதை அரைச்சிக்கலாம். எப்படியாவது ஒரு வகையில் அவங்களுக்கு வாழைத்தண்டை உடம்புல ரெகுலராக சேர்த்துறது ரொம்ப முக்கியம். ஸோ இன்றைக்கி அதை ரசமாக வச்சாச்சு. மறைச்ச பொருள் எல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வடித்து எடுத்துக்கலாம். வாழைத்தண்டில் நிறைய நார் இருக்கும். அது ரசத்தில் மிங்கில் ஆச்சுன்னா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும். கொஞ்சம் பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, கொத்தமல்லி போட்டு நல்லா கொதிக்கி விட்டோம்னா சூப்பரான வாழைத்தண்டு ரசம் ரெடி. சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.